செவ்வாய்க்கிழமை சுவாதி நட்சத்திரம் நரசிம்மர் வழிபாட்டுக்கு உரிய நாள். கார்த்திகை மாதம் 30 நாளும் கண் திறந்திருக்கும் யோக நரசிம்மரை சோளிங்கரில் பக்தி செய்யலாம். 3ஆம் நூற்றாண்டில் சோழ மன்னனால் கட்டப்பட்டது இந்த கோவில். சோழ சிங்கபுரம் என்பது மருவி சோளிங்கர்னு அழைக்கப்படுகிறது. ஆழ்வார்களும் ஆச்சாரியார்களும் கடிகாசலம்னு சொன்னாங்க. கடிகை என்றால் 24 நிமிடம். 24 நிமிடம் நரசிம்மர் சன்னதியில் அமர்ந்து நரசிம்மரை தியானித்தால் நமக்கு சகல சௌபாகியங்களும் கைகூடும் என்பது நம்பிக்கை. 24 நிமிடம் யோக நித்திரையில் பிரகலாதனுக்காக இருந்ததால் இந்த இடத்திற்கு கடிகாச்சலம்னு பேருன்னு சொன்னாங்க. இது 2 மலைகள். ஒரு மலை யோக நரசிம்மர் வீட்டிற்கு மலை 1305 படிகள். மற்றும் ஒரு மலை அனுமன் வீட்டிற்கு மலை, அதற்கு 405 படிகள். நல்ல செங்குத்தான மலை, படிகள் ஏறுவது சிரமம்னு சொன்னாங்க. இப்போ ரோப் கார் போட்டிருக்காங்க. இங்கே நரசிம்மர் யோக நித்திரையில் இருக்கார். கார்த்திகை மாதம் 30 நாள் மட்டும் கண் விழித்து பக்தர்களை பார்ப்பார். மற்ற 11 மாதமும் யோக நிஷ்டையில் இருப்பார் என்பது ஐதீகம். இன்றைக்கி கார்த்திகை மாதம் செவ்வாய்க்கிழமை நரசிம்மருக்குரிய சுவாதி நட்சத்திரம். இந்த கோவில் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டது. வடநாட்டு திருப்பதின்னு இந்த கோவிலை வகைப்படுத்துவாங்க. இன்றைக்கி நம்ம யோக நரசிம்மரை பக்தி செய்தோம். இவர் பரிக்கல் நரசிம்மர். சிம்ஹமுகே ரௌத்ர ரூபிணியாம் அபயஹஸ்தாங்கித கர்ணாமூர்த்தி சர்வவியாபிதம் லோகரக்ஷாம் பாவவிமோசனம் துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்சம் சர்வாபிஷ்டம் அநேகம் தேகி லக்ஷ்மி நரசிம்ஹா.